இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விட்டமின் சி. அது வந்து பிரெக்னன்சில என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஜென்ரல் பப்ளிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்றவங்களுக்கு விட்டமின் சி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதை பத்தின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ விட்டமின் சி அப்படின்ற நிறைய விட்டமின் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். விட்டமின் ஏ, பி, சி, டி, கே நிறைய இருக்கு. இதுல விட்டமின் சி வந்து water-soluble விட்டமின். அப்படின்னா என்னன்னா, பாடி cannot store it, it is water-soluble. எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே அதோட வேலையை பார்த்துட்டு அது எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இட் cannot be stored in the fat soluble விட்டமின் மட்டும்தான் பாடியில் ஸ்டோர் பண்ண முடியும். விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி ரெண்டுமே வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ். அதோட எஃபெக்ட் வந்து இமீடியட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ ஹேவிங் செட் தட், விட்டமின் சியோட இம்பார்ட்டன்ஸ் இன் ஜென்ரல் பப்ளிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட். ஆன்டிஆக்சிடென்ட் அப்படின்றப்போ அதோட இம்யூனிட்டி எல்லாம் உங்களுக்கு நல்லா பில்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கோவிட் டைம்ல எல்லாம் ஓவரால் பிரிஸ்கிரிப்ஷன்ல விட்டமின் சி டேப்லெட்டும் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய டாக்டர்ஸ். செல்ஃப் மெடிகேஷனா கூட ஓவர் த கவுண்டர் விட்டமின் சி ரொம்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். இட் இஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட். உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பிரெக்னன்சி மாதிரியான கண்டிஷன் வேர் த இம்யூனிட்டி இஸ் லோ, vitamin C helps in building the immunity and resisting the infection. Antioxidant. Number 2, it relieves constipation. எப்படி அப்படின்னா, விட்டமின் சி வந்து கட்டுக்கு போகிற blood supply. In general, any blood vessel அதோட blood supply ஸ்மூத்தாக போகிறதுக்கு blood vesselக்கு ரொம்ப பிடிச்ச விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி அடிக்குவேட்டாக நம்ம எடுத்துக்கிறப்போ blood supply to all the organs improves. அப்போ கட்டுக்கு போகிற blood supply இம்ப்ரூவ் ஆகுறப்போ கான்ஸ்டிபேஷன் எல்லாம் ரிலீவ் ஆகும். கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகுறப்போ டயூரிசிஸ், யூரின் எல்லாம் ஃப்ரீயாக போகும். யூரின் ஃப்ரீயாக போகிறப்போ நிறைய பேருக்கு பிபியுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் டூரிங் ப்ரெக்னன்சி யூரின் எல்லாம் சில பேருக்கு சரியாக போகாது, கொஞ்சம் வீங்கினாப்புல உடம்பெல்லாம் இந்த ஸ்வெல்லிங் எடிமான்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆன்டி எடிமா எஃபெக்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டுமே விட்டமின் சிக்கு இருக்கு. நம்பர் 3, இந்த மாதிரி பிளட் வெசலுக்கு ஸ்மூத் பிளட் சப்ளை கொடுக்குற ஒரு ரீசன்னால ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் நிறைய நடக்கும் when we are taking vitamin C. Number 4, vitamin C is very important for iron absorption. Iron is very important to maintain the hemoglobin level. அனீமியா, ஹீமோகுளோபின் கம்மி ஆகுது அப்படின்னா அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவோம். அந்த இது வந்து டூரிங் பிரெக்னன்சி இந்தியன் விமென்ல ரொம்ப காமன். அனீமியா இன் பிரெக்னன்சி அவாய்ட் பண்றதுக்கு அயன் டேப்லெட்ஸ் நிறைய பேருக்கு கொடுப்போம். பட் ஃபார் த அயன் டு கெட் அப்சார்ப், விட்டமின் சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And number 4, for skin elasticity, vitamin C is very very important. Those who have a dry skin, அந்த மாதிரி ஒரு மாதிரி itchy skin இருக்கிறவங்க, அந்த stretch marks, skin burns எல்லாம் வரவங்க, அந்த sunburns எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் விட்டமின் சி லோஷன் எல்லாம் கொடுப்போம். So it improves the elasticity, water retention capacity, as well as it reduces the stretch marks. So இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு விட்டமின் சியில். இது இல்லாம குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி, கண்ணு, காது, வாய், மூக்கு, மசில், போன்ஸ் இதெல்லாம் நல்லபடியாக வளர்றதுக்கு விட்டமின் சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸுக்கும் சரி, டிஷ்யூ டேமேஜ் ஏதாவது இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, டெண்டான்ஸ், கார்டிலேஜ், மசில்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார் தியர் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் விட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டிவிட்டமின் டேப்லெட் இன் ப்ரெக்னன்சியில் நாங்கள் விட்டமின் சி ரிச் இருக்கிற மெடிசனை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்களும் விட்டமின் சி இருக்கான்றதை கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, கண்டென்ட்ஸ் எது நேச்சுரலாக ஃபுட் சோர்சஸ் அவைலபிள் டு இம்ப்ரூவ் த விட்டமின் சி லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு பிரிச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸில் எது நிறைய விட்டமின் சி இருக்குன்னா, டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ் ரொம்ப காமன்லி அவைலபிள் வெஜிடபிள்ஸ் தான். தக்காளி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேப்சிகம் சொல்லுவோம் இல்லையா, கொடமிளகா, க்ரீனாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும். இதில் ஸ்பினச் அப்படின்னு சொல்லுவோம்ல, கீரை, இதுலெல்லாம் விட்டமின் சி நிறைய இருக்குது. இதை தவிர்த்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ராஸ்பெரி அண்ட் ஸ்ட்ராபெரி, கிவி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் விட்டமின் சி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ரெக்னென்ட் மதர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக வேணா இருக்கட்டும், ரெகுலராக டயட்டில் வந்துட்டு இந்த ஃபுட்டு அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாவே
விட்டமின் சி உங்களுக்கு நிறைய அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். fertility patients in specific vitamin C is very important because அவங்களோட cervical mucus அதை கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கும். ஸ்பெர்ம்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தோஸ் who are planning for pregnancy as well. I hope I covered all the points related to vitamin C in fertility and pregnancy. இதில் உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். I will be more than happy to respond. Thank you.